Hello friends, welcome back to Ramya Samayal. இன்னைக்கு yummy-யான black forest cake எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன ingredients தேவைன்னு பார்த்துடலாம். வாங்க. 60 கிராம் மைதா, 30 கிராம் unsweetened cocoa powder, 135 கிராம் சர்க்கரை, 40 கிராம் வெண்ணெய், 4 முட்டை, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் instant coffee powder, 1 டீஸ்பூன் vanilla essence. முதல்ல மைதா, cocoa powder, உப்பு இது மூணுத்தையும் ஒண்ணா கொட்டி சிஃப்ட் பண்ணிடலாம். இதுலயே இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரும் போட்டு இன்னொரு தடவை இந்த மாதிரி நல்லா சலிச்சுக்கலாம். இதனால இது நல்லா மிக்ஸ் ஆயிடும். எதனா கட்டி இருந்தாலும் அதெல்லாம் நல்லா பிரேக் ஆகி ஸ்மூத் ஆயிடும். பாருங்க இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஒரு ஹீட் ப்ரூஃப் பவுலில் 4 முட்டை அப்புறம் சர்க்கரை இது ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் தண்ணி பாயில் ஆகிட்டுருக்கு. இதோட ஹீட் இப்போ கம்மி பண்ணிடலாம் கொஞ்சம். இது மேலே நம்ம எக்கு சர்க்கரை போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இப்படி வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஹீட் வந்து கிட்டத்தட்ட லோலியே இருக்கட்டும், ஏன்னா எக்கெல்லாம் குக் ஆகிடும் இல்லைன்னா அது வேணாம் நம்மளுக்கு. இது கொஞ்சம் வெதுன்னு ஆகணும், அது வரைக்கும் இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுனால கேக் நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும். இது கொஞ்சம் வெதுன்னு ஆகிற வரைக்கும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். கவனமாக இருக்கணும், ஹீட் ஜாஸ்தி இருந்தால் குக் ஆகிடும் எக்கெல்லாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வெதுன்னு ஆயிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது நல்லா பீட் ஆயிடுச்சு. இப்போ இங்கே பாருங்கள், இப்படி எடுத்து இப்படி விட்டால் கீழே அந்த போய் ஃபோல்டாகி விழுது பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கணும். இதில் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா பீட் பண்ணி ஆனப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மிக்ஸை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிஃப்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணலாம். எதனா லம்ப்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் பிரேக் ஆகிடும். பொறுமையாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். இந்த பேட்டர் இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி இருக்கணும் நம்ம மிக்ஸ் பண்ணி ஆனப்புறமும். அப்போ தான் கேக் நல்லா ஃப்ளஃபியாக வரும். மிச்சம் இருக்கிற மாவையும் ஆட் பண்ணிடலாம். இந்த மிக்ஸ்சர் இதே மாதிரி ஃப்ளஃபியாகவே இருக்கணும், அது கவனத்தில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். பட்டரை மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது வெதுப்பாக இருக்குது. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற பட்டர் இருக்குது இல்லைங்களா, அதில் இது ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் இந்த மிக்சரில் ஆட் பண்ணிடலாம். ஒரு கேக் டின் எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஆயில் இல்லைனா பட்டர் நல்லா அப்ளை பண்ணிடலாம். அதில் கொஞ்சமாக மைதா ஆட் பண்ணி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஷேக் பண்ணலாம். பாருங்க மைதா எல்லா இடத்துலயும் கோட் ஆயிடுச்சு. மிச்சம் எக்ஸ்ட்ரா மைதா இருந்தா அத கீழே தட்டிடலாம்.
எக்ஸ்ட்ரா மைதா எல்லாம் கீழே கொட்டியாச்சு. இதில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுடலாம். இதுலேயும் கொஞ்சம் ஆயில் இல்லைனா பட்டர் அப்ளை பண்ணிடலாம். இந்த கேக் மிக்சரை இதில் ஊற்றிடலாம். இதை ஒரு 2-3 தடவை இப்படி டேப் பண்ணலாம். என்ன ஏர் பபிள்ஸ் இருந்தால் அதெல்லாம் பிரேக் ஆகிடும் அண்ட் ஈவன் ஆகிடும். இப்போ இதை அவனில் பேக் பண்ணிடலாம். நான் இப்போது கன்வெக்ஷன் மோடில் 180 டிகிரி செல்சியஸில் 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறேன். நான் அவனை 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கேக் பேட்டரை இதில் வச்சு பேக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஃபினிஷ் ஆகுது. கேக் எடுத்து நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். கேக் வந்து ப்ராப்பராக பேக் ஆகிருக்கான்னு செக் பண்ணலாம். இந்த மாதிரி கத்தி எதுனா எடுத்து நடுவில் இந்த மாதிரி ப்ரிக் பண்ணலாம். இந்த மாதிரி க்ளீனாக வரணும். பாருங்கள், சூப்பராக பேக் ஆகிருக்கு. இப்போ இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ இந்த கேக் டின்லேருந்து இதை ரிமூவ் பண்ணிடலாம். முதல்ல இந்த சைட்ஸ் எல்லாம் இப்படி ரிலீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் அடியில் வச்சு இப்படி டர்ன் பண்ணலாம். இந்த பார்ச்மெண்ட் பேப்பரை அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். வாவ், கேக் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஸ்பாஞ்சியாக சூப்பராக வந்திருக்கு. இப்போது இது நல்லா சில் ஆகட்டும். இந்த கேக்கு நம்ம ஒரு சிரப் பண்ண போகிறோம். அதுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 10 டேபிள் ஸ்பூன்லேருந்து 12 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சர்க்கரை, 30 செர்ரி, கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ். சர்க்கரை நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த செர்ரிஸை கிரைண்ட் பண்ணிடலாம். நம்ம வச்சுருந்த தண்ணியிலே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணியாச்சு. தண்ணியை ஒரு வெசலில் ஊற்றிக்கலாம். அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த செர்ரிஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். அதில் நமக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்கேன், தேவைன்னா அப்புறமா ஆட் பண்ணிக்குவேன். இது ஒரு பாயில் வர வரைக்கும் இதை கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம். இந்த சர்க்கரைலாம் நல்லா கரையணும். இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். நான் சுகர் செக் பண்ணிட்டேன், கரெக்டாக இருக்குது. இது நல்லா ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரியே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ தட் அந்த கேக்கில் ஆட் பண்ணும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட். இதில் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இது நல்லா ஃபுல்லாக சில் ஆகணும். இந்த சிரப் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வடிகட்டிக்கலாம். இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடணும். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ண போகிறேன். விப்டு க்ரீம் எப்படி பண்ணலாங்கிறது இப்போ பார்க்கலாம். நான் இந்த விப்பிங் க்ரீம் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லாயிருக்கு. இது டைரி ஃப்ரீ. இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக சுகர்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. இதுலேயே ஸ்வீட்னஸ் இருக்கும். இது ஃப்ரோசனாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதை நான் இப்போ கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்துக்க போகிறேன். நான் வந்து ஒரு 600 to 700 கிராம்ஸ் இப்போது இது எடுத்திருக்கேன். இதை நல்லா சில் பண்ணியாச்சு. இப்போது க்ரீம் விப் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த விப்பிங் க்ரீம் இந்த மாதிரி ஸ்லைட்டாக மெல்ட் ஆகி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இதை விப் பண்ணலாம். இதில் 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். இது நல்லா விப் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வந்திருக்கு. இப்போ இதை நம்ம கேக்கில் டாப் பண்ணலாம். இந்த கேக்கை இப்போ 2 ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். ஒரு
ஒரு பிளேட்டில் இந்த கேக்கோட ஒரு ஹாஃப் வச்சிடலாம். அதுக்கு மேலே இந்த சிரப் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா கேக் ஃபுல்லாக சோக் ஆகுற மாதிரி இந்த சிரப் ஆட் பண்ணலாம். இந்த சைட்ஸ் எல்லாம் கூட நல்லா சோக் ஆகணும். இதுக்கு மேலே நம்ம விப் பண்ணி வச்சுருக்க இந்த க்ரீம் ஆட் பண்ணலாம். நல்லா கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ண அப்புறமா இந்த இன்னொரு லேயர் கேக் எடுத்து அது மேலே வச்சிடலாம். இது மேலேயும் இந்த சிரப் நல்லா ஊற்றிடலாம். நல்லா இந்த ஸ்பாஞ்ச் சோக் ஆகிற மாதிரி ஊற்றணும். இது மேலேயும் க்ரீம் ஆட் பண்ணலாம். இப்போ இதை ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். எனக்கு கேக்கெல்லாம் டெக்கரேட் பண்ண வராது, ஏதோ சுமாராக ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணலாம். சைட்ஸ்லலாம் கூட இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு இது கவர் பண்ணியிருக்கேன். இப்போ இது இந்த மாதிரி கவர் பண்ணியாச்சு. கொஞ்சம் க்ரீமை இந்த பைப்பிங் பேக்கில் போட்டிருக்கேன். இப்போ இது மேலே இந்த மாதிரி வைக்கலாம். கொஞ்சம் சாக்லேட் ஷேவிங்ஸ் பண்ணிக்கலாம். இது மேலே கொஞ்சம் சாக்லேட் ஷேவிங்ஸ் போடலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போடலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இது மேலே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு செர்ரிஸ் வைக்கலாம். பிளாக் ஃபாரஸ்ட் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணலாம், அதுக்கப்புறமா சர்வ் பண்ணலாம். இப்போ இந்த கேக் 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆயிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இந்த கேக்கை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.